இன்னும் என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அன்னைக்கு எங்களை காப்பாத்தணுங்கிறதுக்காக இவன் முதலாளியே பகைச்சுக்கிட்ட. இன்னைக்கு வண்டியை மறைச்சேன், கடுவனை புடுங்கி எரிஞ்சுட்டேன். உள்ள புள்ளதாச்சி பொண்ணு இருக்கான்னு சொன்ன அவகிட்ட போய் தற்க போற குழந்தைக்கு நீதான் ஆத்தான்னு சொல்வியான்னு கேட்டேன். அப்புறம் உயிரை கொடுத்து காப்பாத்திருக்க. எதுக்கா இப்படி எல்லாம் பண்ற? யார் நீ? நான் யாரு, என்ன மனுஷனா மதிச்சு முதல்ல கேட்டது நீங்க தான். இதே கேள்வியை தான் 18 வருஷமா என்ன நானே கேட்டுக்கிட்டு இருக்கேன். பொதுவா எல்லா குழந்தைங்களுக்கும் அம்மாவோட அன்பும் அப்பாவோட ஆதரவும் அரவணைப்பும் கிடைக்கும். ஆனா அந்த மாதிரி எனக்கு எதுவுமே கிடைச்சதில்ல. என் ஆத்தா அவ சித்தியோட கட்டுப்பாட்டுல வளர்ந்தவ. தன்னை வளர்த்த சித்தியோட முறைகட்ட வாழ்க்கை பிடிக்காம தனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்க நினைச்சா வீட்டை விட்டு வெளியேறி ஒருத்தனை கல்யாணமும் பண்ணிக்கிட்டா. ஆனா எனக்கு உயிர் கொடுத்த என் அப்பன் என் ஆத்தாவுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்கல. என் ஆத்தாவையும் என்னையும் விட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டா. தாலி கட்டினவன் இல்லாம தன்மானத்தோட வாழறதுக்கு என் ஆத்தா போராடினா. என்னை காப்பாத்துறதுக்கு வேற வழி தெரியாம தன் சித்தி வீட்டுக்கு திரும்ப வந்தா. சித்தி, பிள்ளைக்கு பசிக்குது சித்தி, கொஞ்சம் சோறு போடுங்க சித்தி. போறேன், இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. உடாதான் பழசு, உடம்பு புதுசாதான் இருக்கு. கையில என்னையும் மனசுல தன் எதிர்காலத்தை பத்தின பயத்தையும் குழப்பத்தையும் சுமந்துகிட்ட என் ஆத்தா படியேறினா. நான் பசியால தோண்டு போயெல்லாம் என் ஆத்தா பரிதவிச்சு போயிடுவா. என் வயிற்று பசியை போக்குறதுக்காக மற்றவங்க உடல் பசியை தணிக்கிறதுக்கு என் ஆத்தா முடிவு பண்ணா. குழந்தையோட சந்தோஷத்துக்காக நான் எதையும் செய்ய தயாரா இருக்கேன். எனக்காக தன் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாரான என் ஆத்தா வாயாலே என்ன தன்னோட பிள்ளை இல்லைன்னு சொல்ல வச்ச என் ஆத்தாவோட சித்தி. நினைச்சு கூட பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்கு. அது நினைக்கணும்னா நீ பெத்த புள்ள 3 வேளை சோறு சாப்பிட்டு சுகமா வாழணும்னா இனிமே அவனை நீ பெத்த புள்ளன்னு சொல்லக்கூடாது. அவனை உன்னை அம்மானு கூப்பிடக்கூடாது. என்ன புரியுதா? கூப்பிடாதப்பா அத்தா, அழாத அத்தா, நீ சொல்றபடி கேட்கிற அத்தா. இனிமே நான் உன்னை ஆத்தான்னு சொல்லி கூப்பிட மாட்டேன் ஆத்தா. அப்ப நான் உன்னை எப்படி கூப்பிடுறது ஆத்தா? அதுதான்ப்பா எனக்கும் தெரியல தம்பி. ஐயோ, தாலி கட்டி தவற விட்ட வாழ்க்கைய சலங்க கட்டியாவது காப்பாத்திக்க. காலில் சலங்கையை கட்டி அரங்கேற தயாரான என் ஆத்தா. என்ன நடக்குதுன்னு புரியாத வயசு எனக்கு. பசியால செத்தாலும் பரவாயில்ல, தப்பானவளுக்கு மகன் என்ன ஊர் உலகம் சொல்லிடக்கூடாதுன்னு முடிவு பண்ண. ஏண்டி இருக்கு நாய பத்திரி வேஷமா போடுறா? என்ன விட்டுடு, தெரியாம அவசரப்பட்டு இந்த முடிவு எடுத்துட்டேன். இப்படியே குழந்தை வளர்க்கறத விட ஏதாவது ஆத்துல குளத்துல விழுந்து செத்துடலாம். தயவு செஞ்சு எங்களை விட்டுடு, விட்டுடு. என் ஆத்தாவை முதல்ல வச்சு பணம் பண்ண நினைச்ச என் சித்தி என் ஆத்தாவை சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சா. சித்தியோட அனுமதியோட அந்த வெறி நாய் திரும்ப வந்துச்சு.
தாய்க்கும் தன் மகன் முன்னாடி நடக்க கூடாத கொடுமை ஏன் முன்னாடி என் ஆத்தாவுக்கு நடந்தது. என் ஆத்தாவை காப்பாத்துற சக்தி எனக்கு இல்லாம போயிடுச்சு. மானத்தோட வாழ நினைச்சேன் ஆத்தா தன் உயிரையை மாற்றிக்கிட்டாங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. பஞ்சம் பொழைக்க வந்தா வீடு சும்மா கிடக்குதேன்னு ஒழிச்சு கொடுத்தேன். வந்த இடத்துல மண்டையை போட்டுட்டா. ஊர் வரவு சாதிசனன்னு ஒருத்தரும் கிடையாது. அனாத போனத்தை என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சரி சரி ஊர் கொள்ளி போடுங்க. அவன் மேல பழி விழுந்துரும் நினைச்ச பண்ணையாரு என் ஆத்தாவை அனாத போனவன்னு சொல்லிட்டான். நான் கத்துனேன், கெஞ்சினேன். அவன் அனாத இல்லை என் ஆத்தான்னு கதறினேன். ஆனா என் பேச்சு கேட்கறதுக்கு யாரும் தயாரா இல்லை. அது ஒண்ணு இல்ல, புள்ள மாதிரி வளர்த்துட்டா போல இருக்கு. அதான் ஆத்தா ஆத்தான் அழுகுறான். கடைசி வரைக்கும் என் ஆத்தாவுக்கு பிள்ளை நான் தான் சொல்ல முடியாம போயிடுச்சு. அன்னைக்கு என் ஆத்தாவுக்கு வச்ச நெருப்புலயே என் சந்தோஷம் எல்லாம் எரிஞ்சு போச்சு. பெற்றவளை ஆத்தான்னு தான் சொல்ல முடியல. செத்த பிறகு கொல்லி போடுற குடுப்பனை கூட எனக்கு கிடைக்காம போயிடுச்சு. ஊரை வேடிக்கை தான் பார்த்துச்சு. என் வேதனை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லை. வாழறப்ப சந்தோஷமா இருக்க முடியாத என் ஆத்தாவை போல அனாதைங்க செத்த பிறகாவது சந்தோஷமா போகட்டும்னு தான் இறந்தவங்களுக்கு முன்னாடி நான் ஆடுறேன். எனக்கு இன்னும் யாரும் இல்லை. சந்தோஷமும் துக்கமும் எல்லாமே எனக்கு ஒண்ணுதான். என்னை பத்தி நான் கவலைப்பட்டதும் இல்லை, என்னை பத்தி யாரும் கவலைப்படுறதை நான் விரும்புறதும் இல்லை.